என்ன இருக்குமாண்ணே? இளஞ்சன இளஞ்சன இருக்கும். ஆமா. இப்ப ஆவரேஜா என்ன ரேட் வந்துச்சு ரெண்டும் சேர்த்து? இப்ப ரெண்டு 27. 27,000. ஆமா. ரெண்டும் சேர்த்து 27,000. நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல, ஆமா. அழகான கலரு. ஆமா. இந்த கலருக்கு தான் மதிப்பு. ஆமா. இந்த கலருக்கு தான் ரேட்டும். இந்த கலர் சுட்டு இதான் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா. நல்லா இருக்கும்ண்ணே. அதாவது நல்ல ஒரு செம்போரு. ஆமா. குட்டி இறங்கினாலும் அதே மாதிரி அதே மாதிரி இறங்கும். எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? செம்பிராட்டில் இருக்கு. செம்பரியாட்டுல கொண்டு மேய்க்க. செம்பிராட்டில் வாங்கிருக்கோம். செம்பரியாட்டுல மேய்ஞ்சிருமா? மேய்ஞ்சிரும். அதுக்கு பார்த்து தான் வாங்கிருக்கீங்க. ஆமா. காலைல சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில 5 மணிக்கு வந்துட்டு. 5 மணிக்கு வந்தாச்சு. வந்து ஒரு கிடா வந்து விட்டேன். கிடா விற்பனை ஆயிடுச்சு. சரிங்க சரிங்கண்ணே. ஆனா அதாவது இதை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? பல்லு 6 பல்லு தான். சரிங்க. ஒரு 6 எழுத்து 7 எழுத்து வச்சுக்கலாம். 6 ஈத்து 7 ஈத்து. அதுவும் நல்ல தீவனம் எதுவும் வச்சோம்னா இன்னும் மேல வச்சுக்கலாம். இதோட மேல இருக்கும். சரிங்க சரிங்கண்ணே. நல்ல ஒரு சைஸ், நல்ல ஒரு அழகுல, நல்ல ஒரு தோரணையில இருக்கு. நல்ல நேரம். ஆவரேஜா ரெண்டு சேர்த்து என்ன விலை வந்துச்சு? அவங்க 35 ரூபா சொன்னாங்க. 35,000 ரெண்டு சேர்த்து. ஆமா. 27 வாங்க. 27க்கு வாங்கிருக்கீங்க. சரிங்க சரிங்க. பரவாயில்ல. என்னன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு அந்த நிலவரமும் பரவாயில்ல. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ஆனா யாருக்குனே 3 கிடாய் பிடிச்சேன்னு சொன்னீங்க. ஆமா. அதாவது அந்த தம்பி பேசியிருந்தாப்ல. இப்ப எக்ஸ்ட்ரா இந்த கிடாய் வாங்கிருக்கீங்க. என்ன விலை வந்துச்சுண்ணே ஒவ்வொரு கிடாயும் ஆவரேஜா? இது 28. சரிங்க. இது வந்து 25. 25,000. ஆமா. அது 22. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சாத்தங்குளம் பக்கம் வில்லம்புதூர். அதாவது ஒரு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. 4 கிடாயுமே கோயிலுக்காக எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆமா. எப்படி அமைஞ்சதுங்க இன்னைக்கு சந்தை? நல்ல நம்ம நினைச்சு வந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நம்ம நல்ல பெரிய சைஸா தேடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரேட்ல கிடைச்சிருக்கு. அதாவது எட்டயபுரம்னாலே இது பெரிய கிடாய்கள் கிடைக்கும். ஆமா. பெரிய கிடாய்கள் தான் வாங்க வரலாம். ஆமா ஆமா. ஆவரேஜா வந்து எல்லாமே கோயிலுக்கு தானே? ஆமா, கோயில் தான். சரிங்க. அவரது என்ன கணக்கு பண்ணி வாங்குனீங்க? ஒரு அழகா இல்ல வந்து இந்த இடமதிப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரியா? அந்த தோரணை கம்பீரமா இருக்கணும். அதுக்காக அதாவது கோயிலுக்கு கொண்டு போனா டாப் குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற. ஆமா, டாப் குவாலிட்டியா இருக்கணும். டாப்பா இருக்கணும். சரிங்க. திருப்தியான சந்தோஷமாயிட்டா? ஆமா, சந்தோஷமா இருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றி. ஆனா இது கன்னியாடானே? கன்னியாடு, பால் கன்னியாடு. பால் கன்னியாடு. ரெண்டு குட்டியோட இருக்கு. 2 குட்டியோட இருக்கு. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டி? 2 பொட்டை குட்டி. ரெண்டுமே பொட்டைதான். ஆமா. வளர்ப்பு கேட்ட குட்டி இல்லைன்னா? வளர்ப்பு கேட்டே வரும். ஆடும் சரி குட்டியும் சரி நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப 25 சொல்லி 24 கொண்டு போய் சொல்லியாச்சு. 24 கொடுத்தலாம். ஆமா, 22 நாள் கொடுத்துடலாம். 21 கேட்காங்க. பல்லுல எப்படி இருக்குண்ணே? 4 பல்லு. 4 பல்லு தான். ஆமா. நல்ல ஒரு அம்சம், தெளிவு, கொம்பு அம்சம் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஒரிஜினல் பால் கன்னி. நல்ல பால் கன்னி. கொடியாட்டுக்கு இந்த கன்னியாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கன்னியாட்டுக்கு கொடியாடு தான். கொடியாடு கண்ணில பிறந்தது. ஆமா. சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? சந்தை நிலவரம் பரவாயில்ல. மக்கள் வந்து திருப்தியா வாங்க. ஆமா. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சரி. ஒரு அழகான கன்னியாடுன்னு நினைக்கிறேன். ஆடு சென்னை நினைக்கிறேன். ஆமா. அப்படிதானே? எத்தனை மாசம் சென்னை இருக்கும்? 4 மாசம் இருக்கும். 4 மாசம் இருக்கும். நெருங்கின சென்னை அப்பனா இன்னும் எவ்வளவு நாள்ல ஈனும்? ஒரு 2 மாசம் ஈனும். 2 மாசத்துல 6 மாசம் கணக்கா? 2 மாசம் ஈனும். இன்னும் 2 மாசத்துல என்ன ரேட் வந்துச்சுன்னு? இது ரேட்டு 12 ரூபாய்க்கு. 12,000 ரூபா. ஆமா. பேட்டை கணக்கு எல்லாம் சேர்த்து தனி 12,000 ரூபா போக பேட்டையா? ஆமா. சரிங்க. அதாவது இது இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்துக்கலாம்? பல்லு பாத்தீங்களா? பல்லு 4 பல் போட்டுருக்கு. இது வளர்க்கலாம் ஒரு 5-6 ஈத்து வளர்க்கலாம். 5-6 ஈத்து உறுதியா வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குண்ணே? சரியா சூடா இருக்கு. ரொம்ப சூடா இருக்கு. சரிங்க. ஏன் இந்த கொடியாடு மாதிரி போகாம ஏன் இந்த கன்னிக்கு போயிட்டீங்க? கன்னி வந்து ஒரு வீட்டு ராசிக்கு வந்து கன்னி பிடிக்கும். ஆமா. உங்க ராசிக்காக. அதாவது ஒவ்வொரு ராசி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பிடிக்கும், கன்னி பிடிக்கும். ஒரு ஆளுக்கு மலையாடு பிடிக்கும். இது வந்து மெயினான கன்னி வந்து பால் கன்னி. சரிங்க. ஒரு குட்டி போடுவா 2 குட்டி போடுவோம்? 2 குட்டி வரும். 2 குட்டி வரைக்கும் தான் பார்த்துதான் வாங்கிருக்கீங்க. ஆமா. நீங்க சந்தை நிலவரம் எப்படி அமைஞ்சது? சரியா சூடா இருக்கு. அதிகம் தான். விலை எல்லாமே அதிகம் தான். சரிங்க. இது இப்ப குட்டி போட்டுட்டுனா நீங்க எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும்? குட்டி வளர்த்தா இற போடுறதுக்கு போடச்சுன்னா ஒரு 3 மாசத்துல குட்டி வித்தரலாம். சரிங்க. எல்லாம் மேய்ச்சல் தான். எல்லாம் மேய்ச்சல். சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். தாயாடு 2 குட்டியோட இருக்கு. குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 1 கிடாய் 1 பொட்டை. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 30 ரூபா சொன்னேன். சரிங்க. கடைசியில 29 ரூபா கொண்டு போய் சொல்லிட்டேன். சரிங்க. என்ன வேணா ஃபைனலா கொடுக்கலாம்? அவங்க 25 கேட்காங்க. சரிங்க. 27 கொடுத்தது. 27,000 கொடுக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ பல்லு அம்சம்லாம் எப்படி இருக்குண்ணே? பல் சேர்ந்தாடு தான். உண்மையை சொல்லியாச்சு. அதாவது பல் சேர்ந்தாடுனாலும் இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? பல் தேவையில்ல வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 3ல இருந்து 4 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம்.
ஆனா அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல விற்பனை. இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க, எத்தனை விற்பனை நான் பண்ணீங்க? ஒரு 10 20 15 உருப்படி கொண்டு வந்தோம். எல்லா விற்பனை ஆயிருச்சு. சரிங்க சரிங்கண்ணே. இப்போ இது மட்டும்தான் இருக்கா, இல்ல எக்ஸ்ட்ரா இருக்கா? இது அந்த அதெல்லாம் இருக்கு, 2-3 செட்டு கிடக்கு. சரிங்க சரிங்கண்ணே. அப்படியே மக்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. நல்ல ஆடு. குட்டிகள் வாங்கிருக்கீங்க. மொத்தம் 5 குட்டி தந்துறதுக்கு 2 குட்டி வாங்கி வச்சிருக்காங்க. சரிங்க, மொத்தம் 5ஆ? ஆமா, 5னா என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 22,100. ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு கணக்கு பண்ணீங்களா? எதுவும் இல்ல கணக்கு ஆவரேஜ் கணக்கு. ஆவரேஜ் கணக்கு. இது எல்லாம் கிடா குட்டிகளா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி. சரிங்கண்ணே. ஆனா அந்த குட்டிகள் வந்து நீங்க எவ்வளவு நாள் வளர்த்தீங்கன்னா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? 1 வருஷம் 1.5 வருஷம் வளர்த்தா நம்மளுக்கு குட்டி போற வச்சு கணக்கு இருக்கு. 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் உறுதியா வளர்க்கணும், வளர்த்தாதான் லாபம் என்னண்ணே? சரிங்க. ஆனா எல்லாமே நல்லா ஒரிஜினல் குட்டிகளா வாங்கிருக்கீங்க. ஆமா. அதாவது குட்டிகள் வந்து வளர்றதுக்கு என்னென்ன தீவனங்கள் வச்சா குட்டிகள் நல்லா உண்டாகும்? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, மற்றபடி அரிசி வைப்பேன். சரிங்க, இந்த மாதிரி வைக்கணும், வச்சாதான் குட்டி நல்லா உண்டாகும். அகத்தி அகத்தி வைக்கணும் கன்ஃபார்மா. சரிங்க. ஒரு காய் அடிச்ச கடான்னு நினைக்கிறேன். ஆமா. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப? 45,000 சொல்லிக்கிட்டு இருக்கோம்னே. நல்லா கொடியாட்டுது. சரி, இது எத்தனை பல்லு இருக்குங்க? இது வந்து பல்லு 6 பல்லுண்ணா. சரிங்க, 45 சொல்றீங்க. ஆமா. ஃபைனல்ல கொடுக்கணும்னா ஃபைனல்ல 40 ரூபாய் கொடுத்துருவோண்ணே. 40,000 ரூபாய் கொடுத்தலாம். அதாவது கோவிலுக்கு வாங்கினாங்கன்னா கரெக்டா இருக்கணும்ண்ணே. கோயிலுக்கு வாங்கினா நல்ல பொருத்தமானது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினாலும் நல்ல பொருத்தமான கிடையாது. சரிங்க. லைவ் வெயிட் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு 40 கிலோ இருக்கும்ண்ணே. இந்த மாதிரி கிடாய்க்கு என்ன மாதிரி தீவனம் வச்சா கரெக்டா வரும்ண்ணே? இது வந்து நம்ம காட்டுல உள்ள இது இந்த மேய்ச்சலுக்கு தான். பருத்தி, இந்த மாதிரி கலப்பு தீவனம், இந்த மாதிரி திங்கு. சரிங்க, கலப்பு தீவனம் வச்சாலே போதும். ஆமா, நல்லா இடம் வரும். ஆமா. அதாவது மேய்ச்சலும் வச்சுட்டு கலப்பு தீவனம் வச்சு மேய போனதுதான். கலப்பு தீவனம் வந்து நம்ம வந்து அப்பக்கப்ப வைக்கிறது அரிசி கலப்பு தீவனம் இருக்கு. நல்ல நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குண்ணே இந்த கிடாய்க்கு? இந்த சந்தை நிலவரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு கிடாய்க்கு விலை கம்மி தான். கம்மியா தான் இருக்கு. சரிங்க சரிங்க. விற்பனை கம்மியா தான் இருக்கு. விற்பனை கம்மியா தான் இருக்கு. ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்க, எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து? இல்ல, 10 கிடாய் கொண்டு வந்தோம். 10 கிடாய் வித்துருச்சு. சரிங்க சரிங்க. ரொம்ப ஒரு கிடாய் தான் நிக்குது. ஒண்ணுதான் நிக்குது. சரிங்க. கிடாய் தானா? 3 கிடாய்ண்ணே. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கண்ணே? 3 கிடாய் 75 ரூபா சொல்றேன்னு. 75. என்ன ரேட்னா ஃபைனலா கொடுக்கலாம்? 70 தான் கொடுத்துடலாண்ணே. 70 வந்தா கொடுக்கலாம். ஆவரேஜா லைவ் வெயிட் என்ன வரும்ண்ணே? ஒன்னு இது 35 கிலோ வரும், இது 25 கிலோ 2 கிடாய் வரும்ண்ணே. 30 வரும், 25 வரும், 85 கிலோ வரும். குட்டிகளை கொண்டு வந்திருக்கீங்க. 40 குட்டி கொண்டு வந்து 40 விற்கல. இதுல 30 கிடக்கு, அங்கே 10 கிடக்கு. விற்பனை இல்ல. விற்பனையே இல்ல. சரி, மோசமா இருக்கு. ஜோடி என்ன தான் சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி 15,500 தான் சொல்லுது. சரிங்க. எல்லாமே வந்து ஒரு 4 மாசம் குட்டி சொல்லலாமா? 4 மாத குட்டி சொல்லலாம். சரிங்க. 15 அப்படிங்கிற கரெக்டான ரேட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ விலைவாசி எல்லாம் கூடிருச்சு. அது போக வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் எல்லாமே நல்லா இறக்கடிக்கிற குட்டிகள், எதுத குட்டிகளே சின்ன குட்டிகள் இல்ல. இப்போ லைவ் வெயிட் குட்டில என்ன இடம் வரும்? இது உயிரின 12 கிலோ இருக்கு. சரிங்க. அதாவது எல்லாமே நல்ல வேப்பங்கள்லாம் சாப்பிட்ற குட்டிகள். எல்லா சாப்பிடலாம். இப்போ இற எல்லாமே வேப்பங்களை கேட்டுருக்கோம். இற இல்லாம சந்தைக்கு நிற்காம பசியோட கிடக்கக்கூடாதுன்னு வேப்பங்களை. சரிங்க சரிங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? இது எங்களுக்கு பாவசத்திரம் பக்கம். பாவசத்திரம் பக்கம் வந்து வந்திருக்கீங்க. மேல கிருஷ்ணகிரி. இது எப்படி அந்த ஒரு குட்டி தானே, இல்ல நம்ம இங்க வாங்கினதா? எட்டயபுரத்து ஃபேமஸான குட்டி? இங்க வாங்கினது குட்டி தான். எல்லாமே ஒரிஜினல் தானே? ஒரிஜினல். எதுவும் விலை கேள்வி வச்சிருக்காங்களாண்ணே? கேள்வி எதுவும் கேட்டிருக்காங்களா? கேட்காங்க. 14 ரூபாய்க்கு கேட்காங்க. 1000 ரூபாய் கம்மியா இருக்காங்க ஜோடிக்கு. ஆமா. அப்படின்னா குட்டி மேல 500 ரூபாய் கம்மியா இருக்குது. ஆமா. சரிங்க சரிங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு? நம்பர் கொடுக்கலாம், அதான் ஒன்றும் விலை கொஞ்சம் தெரியல. நம்பர் வேணா சொல்லுவோம். ஏன்னா நம்பர் 97 பண்ணாலும் பண்ணிடுவீங்க. 97 90 29 28. சரிங்க. 73. சரிங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா சரி சரி கொஞ்சம் ரேட் நம்பர் எப்போ கொடுங்க, எப்போ வேணாலும் குட்டி கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க. சரியா? சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சரியா? குட்டி வச்சிருக்கிறீங்க. நல்ல ஒரு 3 கலர் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பு, வெள்ளை, செவலை 3மே சேர்ந்துருக்கு. கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி. கிடா குட்டி. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம முடிச்சு கொடுத்துறோம்? 2 ரூபா சொன்னாங்க. 1600 1600 இதோட விலை. இன்னும் நம்ம எவ்வளவு நாள் பால் கொடுத்தா அந்த குட்டி உண்டாகும்? ஒரு மாசம். சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் குட்டியா இருக்குமாண்ணே? அவ்வளோதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 20 நாள் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரிஜினல் பொட்டு. ஆமா. வளர்த்தா வளரும். ஆனா இதுக்கு எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போட்டு லைட்டா ஊசி என்ன லைட்டா தடுப்பூசி போடணும். இப்போ அதுக்கு போக வந்து பாத்தீங்கன்னா குட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு சூட்டிப்பு இருக்கு. இது பால் குடிக்கான்னு செக் பண்ணீங்களா? செக் பண்ணி வாங்கியிருக்கோம். செக் பண்ணிட்டீங்க. பால் குடிக்கும். சரிங்க சரிங்க. இது வளர்த்த அனுபவம் இருக்கானே? இருக்கு. வீட்டில் கட்டி கிடக்கு.
எத்தனை குட்டி வளர்த்தா இந்த மாதிரி சின்ன குட்டிகள் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. நம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு 4-5 குட்டி இருந்தாலே போதும். ஒரு 5 குட்டி இருக்கணும். இது இருந்தா ஒரு 5 மாசம் வந்தா நம்மளுக்கு லாபம் தான். மாட்டுப்பால் கொடுக்கலாமா பாக்கெட் பால் கொடுக்கலாம்? மாட்டுப்பால் தான் கொடுக்கணும். மாட்டுப்பால் தான். பாக்கெட் பால் கொடுக்க கூடாது. சரிங்க சரி, ரொம்ப நன்றிங்க. நல்ல ஒரு அழகான கிடாய் ஒன்று வச்சிருக்கிறீங்க. இது கை வளர்ப்பு கிடாயானே? ஆமா. என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்ப? 25 ரூபா. 25. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணே? மரவல். சரிங்க. இல்லை கருப்பு ரெண்டும் சேர்ந்த போட்டு பல்லு என்னென்னாச்சு? 2 தானாண்ணே? சரிங்க சரிங்க. ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுக்கலாண்ணே? 20,000. 20,000 ஃபைனலாக எல்லாமே கிடா குட்டிகள் தானா? அதாவது மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 24 குட்டி. இப்போ எப்படி விற்பனை ஆயிருச்சா இல்லை என்னதான்? நமக்கு எந்த ஊருங்க? சரிங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்க வாய்ப்பு உண்டா எப்படிங்க? கான்டாக்ட் நம்பர் குட்டிகள் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வேண்டாம். அதாவது இதெல்லாம் எப்படின்னா வளர்ப்பு குட்டிகள். ஒரு 4 மாதம் குட்டி சொல்லலாமா இல்லை 3 மாதம் குட்டி சொல்லலாமா? 4 மாதம். சரிங்க சரி. மக்கள் வாங்கிட்டு போனால் தடுப்பூசி பூச்சி மருந்து கொடுத்து வளர்த்துக்கலாம். சரிங்க.